வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செஷன் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வெக்டர் மெஷின் எஸ்விஎம், கர்னல் எஸ்விஎம்னு சொல்லுவாங்க. டே 23ல இருக்கிறோம் இன்னைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 23 சப்போர்ட் வெக்டர் மிஷின் எஸ்விஎம்னு சொல்லுவாங்க. நேற்று நம்ம பார்த்த செஷன் பார்த்தீங்கன்னா நேவ் பேஸ் பார்த்தோம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் இன்ட்ரோடக்ஷன் டு கிளஸ்டரிங். ஸோ இன்னைக்கு வந்து டே 23ல இருக்கிறோம். ஸோ டே 29ஓட மிஷின் லேர்னிங் முடியும். டே 30ல இருந்து டீப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு டே 40 அன்னைக்கு டீப் லேர்னிங் செஷனை வந்து முடிச்சிருவோம். டே 41, 42 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணுவோம். டே 43ல இருந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஆரம்பிப்போம். இனிஷியலா நம்ம பார்த்த செஷன் பார்த்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3 மூணுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதுல வந்து டே 1 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டே 2 இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டே 3 வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம், கியூமுலேட்டிவ், பெர்னாலிஸ், பைனாமியல், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அப்புறம் டே 4ல இருந்து டே 14 வரையிலும் கம்ப்ளீட்டா பைத்தான் பார்த்தோம். டே 14ல எக்ஸ்க்ளூசிவா வந்து மாடியூல்ஸ் நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான், பாண்டாஸ் பார்த்தோம். டே 15ல இருந்து அப்படியே மிஷின் லேர்னிங் கண்டினியூ பண்ணி எல்லா அல்காரிதம்ஸும் வந்து முடிச்சிருக்கிறோம். லீனியர் ரெக்ரெஷன், பாலினாமியல், லாஜிஸ்டிக், கே நியரஸ்ட் நெய்பர், டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், நெய் பேஸ், அதெல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு டே 23ல இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு செஷன் முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் 23, 24 நாளையோட நம்ம வந்து செஷன் வந்து 24 செஷன்ஸ் வந்து 25 செஷன்ஸ் வந்து நம்ம பார்த்ததா வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த வந்து இன்னும் அது வந்து இன்னும் ஒரு 25 டேஸ் போகும். ஸோ இன்னைக்கு வந்து டே 23ல இருக்கோம். நம்ம தொடரலாம் இன்னைக்கு செஷனை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா bigdatahandson.com நம்ம சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்ப்ளீட்டா வந்து அந்த நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துடும். நேத்து பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் லோட் பண்ணல, இன்னைக்கு லோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால லோட் பண்ண முடியல. ஸோ ஆனா வந்து பார்ட் 21 உண்டான வீடியோ வரையிலும் போட்டாச்சுங்க. அதாவது ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் வரையிலும், பார்ட் 21 வரையிலும், டே 21 வரையிலும் நம்ம லோட் பண்ணியாச்சு யூடியூப்ல. நம்மளோட சேனல் bigdatahandson.com சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நேத்து செஷன் 22, இன்னைக்கு செஷன் 23 நெய் பேஸ். அப்புறம் இன்னைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வெக்டர் மிஷின். இந்த 2 செஷன்ஸோட வீடியோஸையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் நம்ம வெப்சைட் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வெப்சைட் போனீங்கன்னா bigdatahandson.com, அது ஃபைனலா இர்ஃபான் வந்து காமிப்பாரு. அதை வந்து நீங்க நம்ம bigdatahandson.com நம்ம வெப்சைட் போனீங்கன்னா அபவுட் அஸ் வந்து அதுல பாத்துக்கலாம். எங்களோட மொபைல் நம்பர் 978-988-424. இதை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்க வாட்ஸ்அப் இதுலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி. இப்போ இர்ஃபான் வந்து செஷன் ஓபன் இது பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், அந்த அல்காரிதம் வந்து நம்ம டேட்டா செட்டுக்கு ஃபிட் ஆயிடுது. ஓகேங்களா?
சப்போஸ் அந்த அல்காரிதம் ஃபிட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேற அல்காரிதம்க்கு மூவ் பண்ணுவோம் இல்லையா, வேற அல்காரிதம் நம்ம எடுப்போம். பட் ஆனால் சப்போர்ட் வெக்டர் மிஷின் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா வேற அல்காரிதம் போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த உங்க டேட்டா செட் எப்படி இருக்கு, அந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க அந்த அல்காரிதம் வந்து நீங்க மாத்தலாம். ஓகேங்களா, இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ், அதாவது மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டேட்டா செட்டுக்கு ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணுவாங்க ஈஸியாக. நம்ம வந்து ஈஸியாக நம்ம இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷினில் ஃபிட் பண்ணிடலாம். உங்களுக்கு லீனியராக இருந்தாலும் சரி, நான் லீனியராக இருந்தாலும் சரி, உங்கள் டேட்டா செட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி ஒரு கர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ கர்னல் எஸ்விஎம் சொல்லுவோம் இல்லையா, இந்த கர்னல் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த டேட்டா செட்டுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அல்காரிதம்னா சப்போர்ட் வெக்டர் மிஷின் அது. So support vector machines are supervised learning models with associated learning algorithms that analyze data and recognize patterns used for classification and regression analysis அப்படின்றாங்க. ஸோ அதுவே வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணிக்கும் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் an SVM model is representation of the examples as points in space mapped so that the examples of the separate categories are divided by a clear gap that is as wide as possible. ஸோ இந்த டிஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் நான் விசுவலைசேஷனாக காட்டினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தென் மேப்டு இன் டு த சேம் ஸ்பேஸ் அண்ட் predicted to belong to a category based on which side of the gap they fall in. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட் வந்து கிளாசிஃபிகேஷன், அதாவது கேட்டகரிக்கல் டேட்டா லைக் ரெட் அண்ட் கிரீன் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த ரெட் அண்ட் கிரீனை நம்ம பிரிக்கிறதுக்கு ஒரு லைன் போடுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு லீனியர் லைனை வரைஞ்சோன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த லீனியர் லைனை வச்சு நம்ம இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் டேட்டாஸையும் நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இப்போ ரெண்டு கேட்டகரி ஆஃப் இந்த டேட்டாவை பிரிச்சிட்ட பிறகு நம்மளால ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இந்த சைடு வந்தால் இது ரெட் கேட்டகரி, அந்த சைடு போனால் அது க்ரீன் கேட்டகரி அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்ஜினை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இது பேர் சப்போர்ட் வெக்டர் மிஷின். ஸோ இந்த லைனை வந்து லீனியர் லைனை வந்து நீங்கள் எப்படி வேணால் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆர் செகண்ட் லைன் மிடில் லைனில் இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம், இல்லைனா இந்த சைடில் கூட ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேணால் ட்ரா பண்ணலாம். பட் ஆனால் எது வந்து கரெக்டான ஃபிட்டான ஒரு லைன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபிட் லைன்னா நம்ம இந்த டேட்டா செட்டுக்கு சூஸ் பண்ணணும்னா அது எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, ஸோ மேக்ஸிமைஸ் சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் எய்தர் சைடு அப்படின்றாங்க. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, நான் சொன்னேன் இல்லையா சப்போர்ட் வெக்டர்ஸ்னு, அந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் எது என்னன்னா, ஸோ ஒரு டேட்டா பாயிண்ட் அந்த கிரீன் கேட்டகரி, அதாவது ரெட் டேட்டா பாயிண்ட்ல இருக்கிற ஒரு டேட்டா கிரீன் டேட்டா பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேட்டா. ஓகேங்களா, நான் சொல்றது புரியுதா? அதாவது இந்த ரெட் கேட்டகரியில் இருக்கிற ஒரு டேட்டா வந்து கிரீன் கேட்டகரியோட பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சப்போர்ட் வெக்டர். இந்த இந்த டேட்டா வந்து ஒரு சப்போர்ட் வெக்டர். அதே மாதிரி சேம் இந்த கிரீன் கேட்டகரியில் இருக்கிற ஒரு டேட்டா ரெட் கேட்டகரியோட பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு சப்போர்ட் வெக்டர். அந்த மாதிரி நம்ம செவரல் சப்போர்ட் வெக்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா, இந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மார்ஜின் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு இதுதான் ஒரு மார்ஜின், இந்த ரெட் லைன் தான் ஒரு மார்ஜின், இந்த கிரீன் கேட்டகரிக்கு இந்த கிரீன் லைன் தான் ஒரு மார்ஜின். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் மார்ஜின். அதுதான், அதுக்கு மேலே வந்து எந்த ரெட் பாயிண்ட்ஸும் இல்லை, இந்த கிரீன் லைனுக்கு அப்புறம் எந்த கிரீன் பாயிண்ட்ஸும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா மேக்ஸிமைஸ் சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த நியரஸ்ட் பாயிண்ட்ஸ். இந்த இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெண்டு மார்ஜின், இந்த கேட்டகரிக்கும் அந்த கேட்டகரிக்கும், அதோட மேக்ஸிமைஸ் இந்த சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் எதர் சைட்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மிடில் லைன் தான் வந்து நம்மளுடைய அந்த கரெக்டான ஃபிட்டான ஒரு லீனியர் லைன். ஓகேங்களா, ஸோ இந்த லைனை வச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் நம்ம இந்த லைனை கண்டுபிடிச்ச பிறகு ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது லெஃப்ட் சைடில் வந்தால் ரெட் கேட்டகரி, ரைட் சைடில் வந்தால் க்ரீன் கேட்டகரி, அதாவது அந்த லைனுக்கு ரைட் சைடில், அதே மாதிரி அந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் வந்தால் ரெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த லைன் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு புரியுதுல்ல?
நம்ம பண்ற அந்த மெத்தட் கிடையாது, லீனியர் ரெக்ரெஷன்ல பண்ற அந்த மெத்தட் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, சப்போர்ட் வெக்டர்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் வெக்டர்ஸ். ஸோ ரெண்டு மேக்ஸிமம் ரெட் பாயிண்ட்டும் மேக்ஸிமம் கிரீன் பாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த இடையில உள்ள லைன் தான் வந்து நம்மளுடைய அந்த லீனியர் லைனு. ஓகே, ஸோ இது வந்து லீனியராக இருந்தால் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடுவோம், ஒரு லைனை போட்டு ஈஸியாக செப்பரேட் பண்ணிட முடியும். சப்போஸ் நான் லீனியராக இருந்தால், நான் லீனியர்னா எப்படி இருக்குன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு லைனை வச்சு ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நான் லீனியரான டேட்டா. ஸோ இப்போ இந்த மாதிரியான டேட்டா செட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னு வைங்க, பாதி தான் இருக்கும். அப்போ 0.5% அக்யூரசி தான் இருக்கும். ஏன்னா வந்து பாதி டேட்டா செட் தப்பாக இருக்குது, ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக வரும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், நான் லீனியராக மாற்றணும். அதாவது இந்த மாதிரி இல்லை, கர்வாக, அதாவது ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் அதை கிளாசிஃபை பண்ண முடியும் இல்லையா. இப்போ இந்த ரவுண்டாக நம்ம எப்படி ட்ரா பண்ண முடியும், அது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஒரு டவுட் பழைய அந்த இதுல இது பின்ன முதல் ஸ்லைட்ல அது அது வெர்டிகலா கூட போடலாம் இல்லையா, எதுக்கு ஸ்லாண்டிங்கா போடுறோம் இந்த லைன்? இல்லங்க, இதுதான் பெஸ்ட் ஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம். இல்ல வெர்டிகலா போட்டாலும் இந்த ஃபிட் வரும் இல்லையா? இல்ல இந்த மாதிரி அது எப்படி சொல்றது, அதோட அக்யூரேசி வந்து ஒழுங்கா வராது. ஸோ பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஏன்னா வந்து நீங்க பாருங்க, இப்ப இப்படி வரைஞ்சோன்னு வைங்க, ஸோ இந்த மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா, ஸோ இந்த லைன் வந்து இந்த கிரீனுக்கும் வந்து கொஞ்சம் பக்கத்துல போகுது, இந்த ரெட்டுக்கும் இந்த பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ரெட் லைன் வந்தா, ஸோ மேபி அது வந்து ரெட் கேட்டகரியா இருக்கலாம் இல்லையா, இந்த இடத்துல வந்தா, அதாவது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் மிடில் இந்த சைடுல வந்தா மேபி அது ரெட் கேட்டகரியா இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல இப்ப வெர்டிகலா போட்டா எப்படி, இது வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கு இல்லையா, வெர்டிகலா போட்டா? இல்ல இது வெர்டிகலா நம்ம எப்படி சூஸ் பண்ண முடியும்? இல்ல பாருங்க, இந்த மாதிரி சொல்றீங்களா நீங்க? இந்த மாதிரி y ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொல்றீங்க? அந்த மாதிரி இல்ல, அப்படியும் போடலாம். இல்ல வெர்டிகல், நான் இது ஹொரிசான்டல் இல்லையா, அப்படியே வெர்டிகலா இந்த மாதிரி. ஓகே ஓகே, அது இந்த மாதிரி தானே சொல்றீங்க நீங்க, இதோ இந்த லைன். ஓகே, இது ஹொரிசான்டல், அதே மாதிரி வெர்டிகலாவும் பண்ணலாம், ஹொரிசான்டலாவும் பண்ணலாம், வெர்டிகலாவும் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரியா? ஆமா. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைஞ்சா இங்க பாருங்க. ஓகே, ஐ திங்க் மேபி வரையலாம் அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் மார்ஜினா இருக்கணும், ரெண்டு ஸ்பேஸும் வந்து சேமா இருக்கணும். அதாவது இந்த நம்ம வரையிற அந்த லைன் தானே நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த லைன்? ஆமா. அது வந்து நம்ம இது பண்ணலாம், அது டியூன் பண்ணலாம். இந்த லைனை வந்து நம்ம டியூன் பண்ண முடியும், இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு, அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா இப்ப ஆக்சுவலி நம்ம அதை டில்ட் பண்ண நம்ம இது ஃபால் பண்றது வந்து கேட்டகரி மாற சான்ஸ் இருக்குல்ல. ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப சப்போஸ் இந்த லைன் எடுத்துக்கோங்களேன், அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த லைன்ல சப்போஸ் உங்க ரெட் டேட்டா பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? சோ இது வந்து மேபி இந்த ரெட் கேட்டகரியில வரலாம், அதாவது இந்த மாதிரி ஹரிசான்டலா போட்டா ரெட் கேட்டகரியில வரலாம், அது மாதிரி அதாவது வெர்டிகலா போட்டா நீங்க வந்து கிரீன் கேட்டகரியில வரும். சோ மிஸ் கிளாசிஃபிகேஷன் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம டிரா பண்ற அந்த லைன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும் நம்ம எந்த மாதிரி வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? மேபி அதுக்கு இது இருக்கா, கால்குலேஷன் ஏதாச்சும் இருக்கா? இல்ல அதுவே பண்ணிக்கும், நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுவே பண்ணிக்கும், அதுவே வந்து இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை எப்படி சூஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அது ஜஸ்ட் ரெகுலரைசேஷன் சொல்லுவோம். அதாவது அது டியூன் பண்றது. அதாவது எப்படி நம்ம ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் பார்த்துருப்போம் இல்லையா, ஓவர் ஃபிட்டிங்கும் ஆகாம இருக்கணும், பிளஸ் அண்டர் ஃபிட்டிங்கும் ஆகாம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம அதை டியூன் பண்ணுவோம். ஸோ ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு அதுக்கு எஸ்விஎம்ல. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து டியூன் பண்றதுனால நம்ம வந்து அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. Thank you. ஸோ அது லீனியரா இருக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நான் லீனியரா இருந்தா, ஸோ இந்த மாதிரியான டேட்டா செட் இருந்தா நம்ம ஒரு லீனியர் இந்த லைனை வச்சு செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு கர்னல் ட்ரிக்னு சொல்லுவோம். இந்த கர்னல் ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டா என்ன பண்ணுவோம்னா, ஸோ இப்போ 2 டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா அது லைக் ஒரு 3 டைமென்ஷனல் மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ 3 டைமென்ஷனல் மாதிரி இமேஜின் பண்ணீங்கன்னா உங்களால் ஒரு ஹைப்பர் பிளேன் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு லீனியர் லைனாக இருந்துச்சு, அது வந்து இப்போ என்னன்னா ஒரு ஹைப்பர் பிளேன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹைப்பர் பிளேனால என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதை வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ லைக் இமேஜினேஷன் மாதிரி இந்த டேட்டா செட்டை அப்படியே, அதாவது ப்ளூ டேட்டா செட், அதாவது இந்த ரெட்டு இருக்கு இல்லையா, இது வந்து மேலேயும் இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இது வந்து கீழேயும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு லைன் போடும் இல்லையா, அதான் வந்து ஹைப்பர் பிளேன். ஓகேங்களா? இப்போ வந்து லைன் கிடையாது, இது ஹைப்பர் பிளேன். மல்டி டைமென்ஷனில் போகும்போது அது ஹைப்பர் பிளேனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து அதாவது மேலே கீழே இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு கேட்டகரி, கீழே வந்து ஒரு கேட்டகரின்னு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கர்னல் ட்ரிக்ஸ். இந்த கர்னல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கர்னல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, we have mentioned a bunch of times that support vector machines are linear classifiers, but there is actually way to support vector machines to perform non-linear classification using something called the kernel trick. ஸோ இந்த kernel trick யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் non-linear type of டேட்டாக்கு. ஸோ நமக்கு எப்படி தெரியும் அது லீனியர் டைப் ஆஃப் டேட்டா நான்-லீனியர் டைப் ஆஃப் டேட்டானா, நம்ம முதல்ல வந்து இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் வித் லீனியர் தான். ஓகேங்களா? லீனியரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அல்காரிதம்ஸ்லேயும் நம்ம அப்படி தானே பண்ணுவோம். ஸோ ஒரு அல்காரிதம் செலக்ட் பண்ணுவோம், அது அக்யூரேசி வரலன்னா வேற ஒரு அல்காரிதம் சூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே தான் நம்ம சப்போர்ட் வெக்டர் மிஷின்லேயே பண்ண போகிறோம். அதாவது முதல் லீனியர் செலக்ட் பண்ணுவோம், லீனியரி வரலன்னா ஸோ அந்த டைப் ஆஃப் டேட்டா வந்து வேற ஃபார்மேட்டில் வேற டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வேற ஒரு இது இப்போ கர்னல் ட்ரிக்கு போவோம். ஸோ கர்னல்ஸ்லேயே நிறைய கர்னல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆர்பிஎஃப், பாலினாமியல், லீனியர், சிக்மாய்டு அந்த மாதிரி. ஸோ அந்த கர்னல்ஸில் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே, அதான் மேத் பிஹைண்ட் அந்த லீனியர் எஸ்விஎம்ல அந்த பிஹைண்ட் என்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் நம்ம அதே ஈக்குவேஷன் தான், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி தான். இப்போ ஒய்ங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு x2 மாற்ற போகிறோம், செகண்ட் ஃபீச்சர். ஸோ x1 x2ங்கிற மாதிரி மாற்ற போகிறோம். ஏன்னா இதில் நம்ம வந்து என்ன ஒரு லைனை ட்ரா பண்ண போகிறது இல்லை, அதாவது ஒரு மார்ஜின்ஸை வந்து சப்போர்ட் வெக்டர் வச்சு கண்டுபிடிச்சி அந்த மார்ஜினோட சென்டரில் வருது பார்த்தீங்களா, இந்த மார்ஜின் தான் வந்து நம்மளுக்கு ஒரு அதாவது லீனியர் செப்பரேட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த மார்ஜின் நம்ம எப்படி சொல்லலாம்னா w பவர் tx அதுக்கு முன்னாடி நம்ம ஓகே, ஸோ அது வந்து நம்ம இந்த x1 இந்த x2 எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்து ஈக்குவல் டு 0வா மாற்றிடும். சேஞ்ச் த நோட்டேஷன் ஆஃப் கிரேடியன் m இன்டூ வெயிட், அதாவது வெயிட்டால் அதை டிவைட் பண்ணுறோம், w1 டிவைடட் பை w2 அண்ட் c வந்து w2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதாவது mங்கிறது நம்ம என்னென்னா w1 சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த w1 x1 ப்ளஸ் w2 x2 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 ஒன்றும் இல்லை, நம்ம சியை வந்து பியாக மாற்றிடும். அந்த ஈக்குவேஷனுக்கு சியை வந்து w2ஆல் டிவைட் பண்ணி அது ஒரு பின்னு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி m வந்து என்னென்னா w1 டிவைட் பை w2 அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அப்போ w1 x1 ப்ளஸ் w2 x2 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. இது 2 டைமென்ஷனில் இருக்கிறப்ப. ஸோ 3 டைமென்ஷனல் அதாவது ஹைப்பர் பிளேனுக்கு வந்து எப்படி இருக்கும்னா சேம் நம்ம w3 x3 வரைக்கும். இப்போ மல்டி டைமென்ஷனல் போகும்போது wn xn வரைக்கும் வரும். ஸோ அதுதான் வெக்டார் ஃபார்மாக எப்படி எழுதிருக்காங்கன்னா w பவர் tx ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இப்போ வந்து அதாவது y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சியை நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம், w2x ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஹைப்பர் பிளேனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அது இது வந்து நெகட்டிவ் மார்ஜின், அது வந்து பாசிட்டிவ் மார்ஜின். ஓகே, ஸோ இது வந்து மிடில் இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவையான லீனியர் மார்ஜின். அப்போ ஸோ இந்த நெகட்டிவ் மார்ஜினுக்கு -1 வரும், பாசிட்டிவ் மார்ஜினுக்கு +1 வரும். ஸோ அதுக்கு மிடில் இருக்கிறது 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச பிறகு நம்மளால ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். இந்த லைன் தான் வரைஞ்சிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இது வந்து லீனியருக்கு. இதே கர்னலுக்கு நம்ம வேற ஒரு ஈக்குவேஷன் வரும், கர்னல் x, li ஈக்குவல் டு e பவர் மைனஸ் x மைனஸ் li ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயர். இப்போ கேனா என்னன்னா கர்னலு, ஸோ இந்த கே
கர்னல், எக்ஸ் வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்டு, எல்லுங்கிறது லேண்ட்மார்க். லேண்ட்மார்க்னா என்னன்னா, ஸோ நம்ம இந்த சென்டர் அந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா செட் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் சென்டர் பாயிண்ட்டை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து மல்டி டைமென்ஷனல் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மல்டி டைமென்ஷனலாக இமேஜின் பண்ணி பாருங்கள். சென்டரில் இருக்கிறது வந்து நமக்கு லேண்ட்மார்க். ஓகேங்களா? ஸோ இந்த லேண்ட்மார்க்கு எல். இப்போ எப்படி வந்து இந்த கர்னல் ட்ரிக் ஒர்க் ஆகும்னா, ஸோ இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிறது தான் இந்த ரெட் கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய ஒரு டேட்டா பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் நம்மளுடைய லேண்ட்மார்க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக அது பார்த்தீங்கன்னா ரெட்டில் போயிடுச்சு பாருங்கள், ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக அது வந்து க்ரீனில் இருக்கும். ஸோ அதாவது பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரின்னு மாற்றிடும், தூரத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் ஒரு கேட்டகரின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லேண்ட்மார்க் அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த மார்ஜின் இதுதான் வந்து இப்போ இந்த ரவுண்ட் மார்ஜின் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டாவில் நம்ம லேண்ட்மார்க் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டேட்டாவில் பாருங்க, இப்போ இந்த பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த டேட்டாவில் பாருங்கள். ஸோ இங்கே தான் சப்போஸ் ஒரு லேண்ட்மார்க் இருக்குன்னு வைங்க, மிடில் சென்டரில். ஸோ இந்த லேண்ட்மார்க் பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்லாம் ஒரு அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த நம்ம மார்ஜினை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம், இவ்வளோ மார்ஜின் இருக்கணும் அப்படின்னு. ஸோ பக்கத்தில் இருக்கிற இந்த மார்ஜின் இருக்கிற வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேட்டகரி, மார்ஜினை தாண்டி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு கேட்டகரிங்கிற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா. சேம் அதில் தான் இதுலேயும் அப்படி தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, when far away from the landmark the result will be very very small like 0.001 equal to 0. அப்போது ஒரு கேட்டகரியில் வந்து 0 கிளாஸில் வந்துடும். when a points are near to the landmark e to the power of 0.1 போட்டோம்னா equals to 1. அப்போ ஸோ கிளாஸ் 1ல் வந்துருச்சு. ஓகே. ஸோ நம்ம எப்படி அந்த மார்ஜினை செட் பண்ணுறதுன்னா, ஸோ அதில் வந்து சிக்மா பார்த்தோம்ல கீழே சிக்மா ஸ்கொயர் 2 சிக்மா ஸ்கொயர். இந்த சிக்மா ஸ்கொயர் எப்போல்லாம் அதிகமாகுதோ அதோட மார்ஜின் வந்து அதிகமாகும். சிக்மாவோட வேலையை கம்மியானா மார்ஜின் வந்து கம்மியாகும். ஸோ அதோட இந்த பிளாட் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ அதாவது இதுதான் வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷனு சிக்மா ஸ்கொயர்டை வந்து அதிகமாக அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த ப்ளூ லைன் வந்து 0.2. ஸோ பீக்கில் வருது, அதாவது இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே வந்து ரெட் கலர் லைன் வந்து சிக்மா ஸ்கொயர் 1, ஸோ கொஞ்சம் தூரத்தில் போகுது. எல்லோ லைன் வந்து 5, ரொம்பவே தூரமாக போகுது பாருங்க. ஸோ நம்ம அந்த மார்ஜினை வந்து எவ்வளோ பெருசாக வைக்கணுங்கிறதுக்கு நம்ம இந்த சிக்மா ஸ்கொயர்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சிக்மா வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா மார்ஜின் அதிகமாகும், சிக்மா வேல்யூ கம்மியாச்சுன்னா மார்ஜின் வந்து சின்னதாகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கர்னல்ஸ்லேயே டைப் ஆஃப் கர்னல்ஸ் ஒன்று லீனியர் கர்னல் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கஷியன் ஆர்பிஎஃப் கர்னல், ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கஷியன் ஆர்பிஎஃப் கர்னல் இருக்குது, சிக்மாய்டு கர்னல் இருக்குது. ஸோ ஒரு கர்னலுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாறும் இல்லையா, அதான். அதே பாலினாமியல் கர்னல் இருக்குது. ஸோ நம்ம இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு டேட்டா செட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆர்பிஎஃப்ஏ போகலாம். சப்போஸ் லைக் இந்த மாதிரி கர்வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்னா பாலினாமியல் சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அது ஒரு நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் தான் வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு கர்னல் சூஸ் பண்ணுவோம், மேபி அதில் அதிகமாக வரலாம். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா வேறு ஒரு கர்னல் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம டியூன் பண்ண முடியும் அப்படின்னு, அதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மார்ஜின்ஸை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்னா என்னன்னு தெரியணும். ஓவர் ஃபிட்டிங்னா refers to a model that models are training data too well. Overfitting happens when a model learns the details and noise in the training data to the extent that is negatively impacts the performance on the model on new data. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர்ஃபிட்டிங்கிறது நம்ம மாடலில் வந்து ட்ரைனிங் டேட்டாக்கே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னு, இதுதான் ட்ரைனிங் டேட்டா. இப்போ ட்ரைனிங் டேட்டாக்கே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னா டெஸ்டிங் டேட்டாவில் வந்து அது அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்து ஒரு நியூ டேட்டா, இதுக்கு வந்து இந்த ட்ரைனிங் டேட்டாலேயே ஃபிட்டாக இருக்கிறதுனால நியூ டேட்டா கொடுத்தா அதால் ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது என்ன அர்த்தம்னா ஓவர் ஃபிட்டிங்னு அர்த்தம். ஸோ அண்டர் ஃபிட்டிங்னா அந்த லைன் வந்து ஒழுங்காகவே ஃபிட் ஆகாமல் இருக்குது. பிகாஸ் when a statistical model or machine learning algorithm cannot capture the underlying trend of the data,
ஸோ ஓவர் ஃபிட்டிங் வந்து நம்ம லைன் வந்து ஒழுங்காக ஃபிட் ஆகாமல் இருந்தால் அது வந்து அண்டர் ஃபிட்டிங்கில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது, சி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் நம்ம எஸ்விஎம் மாடலில் கொடுப்போம். சிங்கிறது என்னென்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பெனால்ட்டி டேர்ம்னு சொல்லுவாங்க. பெனால்ட்டி டேர்ம் மீன்ஸ் இப்போ சப்போஸ் ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்து மிஸ்கிளாஸிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு பெனால்ட்டி கொடுப்போம். ஸோ அந்த பெனால்ட்டியோட வேல்யூ தான் வந்து சி வேல்யூ. ஓகேங்களா? சி வேல்யூ வந்து அதிகமாக நமக்கு ஓவர் ஃபிட்டிங் ஆகும். ஓகேங்களா? ஓவர் ஃபிட்டிங் ஆகும். ஸோ கம்மியாகணும்னா ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம்னா அண்டர் ஃபிட்டிங் ஆயிரும். ஸோ இந்த சி பேராமீட்டர் வந்து நம்ம லீனியரில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேராமீட்டர் இருக்குது கால் காமா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த இதில் வந்துடும், கர்னல் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அப்போ அது வந்து கர்னல் ட்ரிக்கில் வந்துடும். ஸோ கர்னல் ட்ரிக்கில் என்ன அது எப்படின்னா லைக் ஹை காமா மீன்ஸ் ஒன்லி நியர்பை பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட். ஸோ சப்போர்ட் விக்டர்ஸாக எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நியர்பை பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கும். லோ காமா வச்சா கொஞ்சம் தூரமாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம் ரெகுலரைசேஷனுக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடலாம். ஓகே, svm.py. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து pandas லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ணுறோம். pandas as pd, அதுக்கப்புறம் import numpy as np, அதுக்கப்புறம் import matplotlib.pyplot as plt, அதுக்கப்புறம் cbon. cbon as sns. நம்ம டேட்டாவை வந்து ரீட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த டேட்டான்னு முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இப்போ கிளாசிஃபிகேஷனுங்கிறதுனால நம்ம வாய்ஸ் டேட்டா யூஸ் பண்ணுவோம். வாய்ஸ்.csv. ஸோ இது என்ன டேட்டானா லைக் அதாவது நம்ம சவுண்டு நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் இல்லையா. ஸோ கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும், மென்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சம் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சியெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அது மேலோட வாய்ஸா இல்லை ஃபீமேலோட வாய்ஸான்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அந்த டேட்டாவை நம்ம வந்து ரீட் பண்ணலாம். pd.read csv dataset underscore dataset / voice.csv. ஓகே, ரீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா ஃப்ரேமு. ஸோ இவ்வளோ பேராமீட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பேராமீட்டர்ஸ்லேருந்து நம்ம இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு. மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா nearly 3167. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம கொஞ்சம் லைக் அதாவது அந்த ஃபீச்சர் செலெக்ஷனை பண்ணுவோம். ஸோ நியர்லி 20 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. ஸோ அப்போ 20 நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா எவ்வளோ அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளாட் வரைய போகிறேன். ஐ திங்க் அதுக்கு முன்னாடி நம்ம இது என்கோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்கோடிங் அதாவது இந்த லேபிள் இருக்கு இல்லையா மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு. ஸோ இந்த சப்போர்ட் வெக்டர் மெஷின் வந்து அந்த டிசிஷன் ட்ரீ இந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நம்ம கண்டிப்பாக கேட்டகரிக்கல் டு நியூமெரிக்கலாக மாற்றி தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்கோட் பண்ணிடலாம்.
லேபிள். ஸோ இப்போ வந்து அந்த லேபிள் வந்து இப்போ என்கோட் ஆகிருக்கும், 1s and 0s என்கோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு ஃபீச்சர் செலெக்ஷன், அதாவது கோரிலேஷன் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நமக்கு அந்த ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹீட் மேப் போடுவோம், sns.heatmap. எது ஹீட் மேப் போடுவோம்னா கோரிலேஷனை. ஸோ கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக நீங்கள் டேட்டா டாட், அதாவது அந்த pandas டேட்டா ஃப்ரேம் டாட் கோர் அப்படின்னு கொடுத்தா அது ஒரு டேபிளை ரிட்டர்ன் பண்ணும், கோரிலேஷன் டேபிளை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹீட் மேப்பு ட்ரா பண்ணுறது தான். not equal true. அப்புறம் ஸோ அந்த ப்ளாட்ஸ் நீ பார்க்கறதுக்கு இந்த ப்ளாட்ஸ் டேப்பில் போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இது வந்து கிளியராக இல்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம், அதாவது அந்த ப்ளாட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த ஹீட் மேப்பு. இதில் நம்ம கடைசியாக இருக்குது பாருங்கள், இந்த லேபிள் காலம் இங்கேருந்து பார்க்கலாம். இல்லை இந்த லைனை வெர்டிக்கலாக இல்லை ஹரிசான்டலாக, இந்த லைனும் இந்த 2 லைனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த 2 லைன்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூ லைக் ஒரு ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0.48 எடுத்துக்கோங்க பாசிட்டிவில், 0.51 நெகட்டிவில் இருக்குது, 0.62 பாசிட்டிவில் இருக்குது, 0.49 பாசிட்டிவ், 0.36 பாசிட்டிவில் அதிகமாக இருக்குது. இது பாருங்கள், மீன் ஃபங்க்ஷன் நெகட்டிவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, 0.83ன்னு. அதாவது எந்த கலர்லனா டார்க் ப்ளூவும் கொஞ்சம் அந்த டார்க் அந்த ஆரஞ்சு கலரில் வர மாதிரி அந்த இதை மட்டும் சூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த இது அந்தளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது சூஸ் பண்ணிக்கலாம். 48, 51, 62, 49, 36 தேவையில்லை, 83. ஓகே, மீதியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 5 இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்ம ட்ரைனிங்காக யூஸ் பண்ண போகிறது. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கோரிலேஷன் கிடையாது, அதோட எந்த விதமான அஃபெக்டிங்கும் இருக்காது நம்மளுடைய ரிசல்ட்டில். ஸோ அதனால் நம்ம அதை இக்னோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 20 காலம் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் என்னென்னா எக்ஸோ டேட்டா சூஸ் பண்ணுவோம். டேட்டா டாட் லாக் ரோஸ் எல்லாமே வேணும், பட் காலம்ஸ் வந்து நம்ம செலக்டிவாக சூஸ் பண்ணுவோம். என்னென்ன காலம்ஸ்னால் எஸ்டி, இத்தனை காலம்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம், எஸ்டி சூஸ் பண்ணுவோம். எஸ்டி சூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஸோ இது Q25 வேற இது IQR, நெக்ஸ்ட் இந்த இது SP.ENT.
இது மீன் ஃபங்க்ஷன் மீன் ஃபன் ஆல் தான். ஸோ இந்த 5 காலம்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எதுவாக நம்மளுடைய இண்டிபெண்ட் வேரியபிளாக சூஸ் பண்ணியிருக்கோம். டாட் வேல்யூஸ் போடுங்க அரேஸாக மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒய் வேரியபிள் வந்து நமக்கு தெரியும் கடைசி காலமில் இருக்கிறது தான் ஒய் வேரியபிள். டேட்டா டாட் ஐலாங் காலன் கமா கடைசி காலம்னால நம்ம -1 போட்டால் போதும். வேல்யூஸ் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, நம்மளுடைய டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 5 காலம்ஸ் இருக்குது, இதில் 1s and 0s இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ட்ரைனிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் பண்ண போகிறோம். அந்த டேட்டாவை வந்து 2ஆக பிரித்து ஒன்று ட்ரைனிங்க்கும் இன்னொன்று வந்து டெஸ்டிங்க்கும் வைப்போம். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு, இதில் எக்ஸ் ட்ரெயின் அப்புறம் ஒய் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் இல்லை ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டில் அந்த டேட்டா செட் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துட்டு டெஸ்ட் சைஸை சூஸ் பண்ணணும். டெஸ்ட் சைஸ் இப்போ 0.25. அப்புறம் ரேண்டம் ஸ்டேட்டை சூஸ் பண்ணணும். 0ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூஸ்லாம் வந்துருச்சு, டேட்டா செட்டு 2ஆக பிரித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரைனிங்க்கு போவோம். அதாவது நம்ம எஸ்விஎம் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ எஸ்விஎம்க்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் மாதிரி ஒரு கிளாஸ் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க sklearnல. ஸோ எஸ்விஎம்க்கு எங்கே இருக்குன்னா sklearn மாடியூலில் .svm இதுக்குள்ளார வந்து svcன்னு இருக்கும். svc கிளாஸ் சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபையர். ஸோ இப்போ வந்து அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். கிளாசிஃபையர் = svc. ஸோ இப்போ இதில் பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ஐ அழுத்தணுன்னு இந்த ஹெல்ப்பில் வந்து வரும் நம்மளுக்கு. சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபிகேஷன் கிளாஸ் இது. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சி அப்படின்னு ஒரு பேராமீட்டர் சொன்னேன் இல்லையா, ரெகுலரைசேஷன் பேராமீட்டர். The strength of the regularization is inversely proportional to C. Must be strictly positive அப்படின்றாங்க. இது வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி நம்ம கொடுக்குறது. ஓகே. அதுக்கப்புறம் கேர்னலில் வந்து என்னென்ன இருக்குது நமக்கு தெரியும். லீனியரு, பாலினாமியல், ஆர்பிஎஃப் அதாவது ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் சிக்மாய்டு, ப்ரீ கம்ப்யூட்டட். டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, ஆர்பிஎஃப்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஎஃப் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் சில டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதப்போ நம்ம வேறு எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டிகிரி வந்து நம்ம பாலினாமியல் ரெக்ரெஷனில் பார்த்துருப்போம். டிகிரி அந்த பாலினாமியல் கர்னல் ஃபங்க்ஷனில் டிகிரி அட்ஜஸ்ட் பண்ண நம்ம லீனியரில் எப்படி சி பேராமீட்டர் இருக்கோ அந்த மாதிரி பாலினாமியலில் டிகிரி ஒரு பேராமீட்டர், அது ரெகுலரைசேஷன் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் காமா நான் சொல்லியிருந்தேன். காமா வந்து கர்னல் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. கர்னல் கோஎஃபிஷியன்ட் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஆர்பிஎஃப், பாலினாமியல், சிக்மாய்டு இந்த மாதிரி கர்னல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது காமா பேராமீட்டர் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இஃப் காமா ஸ்கேல் இஸ் பாஸ்ட் தென் இட் இஸ் யூஸ் 1/n ஃபீச்சர்ஸ். அதாவது கொடுத்துருந்தாங்கன்னா 1 number of features into x dot variance அதை வச்சு அவங்க வந்து காமா செலக்ட் பண்ணுவாங்க. ஆட்டோவில் இருந்தால் 1/n number of features. ஸ்கேல் இல்லை ஆட்டோ ரெண்டுத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் இல்லைன்னா நம்ம வந்து நம்மளே வேல்யூஸ் கொடுக்கலாம். லைக் 0.01, 0.001 அந்த மாதிரி நம்ம கொடுப்போம், பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு முக்கியம். சி பேராமீட்டர் செட் பண்ணும் வந்து கர்னலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் வித் கர்னல் லீனியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லீனியர் கர்னல் செலக்ட் பண்ணியிருக்கேன். லீனியர் கர்னல்னால் நம்ம சி வேல்யூ கொடுக்கணும். சி வேல்யூ இப்போதைக்கு நான் 10 கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ மஸ்ட் பி பாசிட்டிவ் மீன்ஸ் நம்ம 0லேருந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம்.
ஸோ மோஸ்ட்லி 0 to 100 வரைக்கும் 100,000 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் ஒழுங்காக இருக்காது. ஸோ 0 to 1000 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. ஸோ நம்ம ட்ரைனிங் பண்ண பிறகு பார்ப்போம். ஸோ கிளாசிஃபையர் டாட் ஃபிட் xtrain ytrain ட்ரைனிங் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். இப்போ ரன் பண்ணலாம். அதை ஃபிட் ஆகிடுச்சு, எந்த எரருமே வரல. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ypred equal to classifier dot predict xtest. ஓகே ஓகே, ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. எங்கே அது? இங்கே இருக்கு. இது நம்ம ப்ரெடிக்ஷன், இது நம்ம ஆக்சுவல். ஸோ இப்போ மோரல்லெஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஐ திங்க். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸே அது பண்ணி கொடுத்துறோம். ஸோ sklearn டாட் எங்கே இருக்கும்? மெட்ரிக்ஸில் இருக்கும். மெட்ரிக்ஸில் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் இது நமக்கு வந்து அந்த கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். எத்தனை கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், எத்தனை தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு டேபிளாக இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும், கவுண்டோட டேபிள். ஸோ இதில் வந்து 2 வேல்யூ கொடுக்கணும். ஒன்று வந்து ட்ரூ வேல்யூ, அது வந்து நமக்கு ஒய் டெஸ்ட்டு. ப்ரெடிக்ஷன் வேல்யூ இது நமக்கு ypred. ஓகே, ஸோ இப்போ கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் வந்துடுச்சு. இதில் 351 + 415 இது கூட்டினா 767 766 அத்தனையும் வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸு. 4 + 22 26 வந்து தப்பான ப்ரெடிக்ஷன்ஸு. ஸோ அதோட ஸ்கோர் பார்க்கணுன்னா உடனே நீங்களே அந்த கேல்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். லைக் அந்த கவுண்ட் பண்ணி எப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் கூட்டி மொத்தமே அது மொத்தத்தால் அது வகுத்துடணும். ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ? 766 766 டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ? 792. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த கிளாசிஃபையர்லேயே ஒரு கிளாஸ் இருக்குது ஸ்கோர் அப்படின்னு. கிளாசிஃபையர் டாட் ஸ்கோரில் வந்து நீங்கள் அந்த டேட்டா செட் எக்ஸ் டெஸ்ட்டும் ஒய் டெஸ்ட்டும் கொடுக்கணும். இதுவும் வந்து நம்மளுக்கு அந்த அக்யூரஸியை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே சேம் தான் பாருங்கள். ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே வந்துருச்சு. இதில் இந்த லீனியர்லேயே. ஸோ இப்போ சப்போஸ் நான் இந்த சி பேராமீட்டருக்கு எக்ஸாம்பிள் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சி பேராமீட்டர் இப்போ 1ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1ன்னு வச்சுருக்கேன் சி பேராமீட்டர். இப்போ என்ன நமக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். 0.92 கம்மியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்னாச்சு? ஓகே, இப்போ நான் வந்து 10 வச்சப்போ எனக்கு 0.96 வந்துச்சு. இப்போ நான் 100ன்னு வைக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக போகிறேன். ஸோ பாருங்கள் 0.97 பார்த்தீங்களா? இது வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அக்யூரசி முதல் 10 வச்சப்போ 0.96 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1ன்னு வச்சப்போ 0.92 இருக்குது. 100ன்னு வச்சப்போ 0.97 வந்துருச்சு. ஸோ நம்ம சி பேராமீட்டர் அதிகமாக்க அக்யூரசி அதிகமாக்கும். ஸோ இட் காஸ்ட் டு ஓவர் ஃபிட்டிங். ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக வந்து இது வந்து ஓவர் ஃபிட்டிங் தான். ஸோ அந்தளவுக்கு நம்ம அதிகமாக்க தேவையில்ல. ஸோ நியர்லி ஐ திங்க் 5 வச்சு பார்க்கலாம். ஒரு 95 94 இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இதுலேயே 96 தான் வருது. வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஓகே. இதே வந்து சப்போஸ் நான் வந்து வேற ஒரு கர்னல் யூஸ் பண்ணுறேன்னு, சப்போஸ் RBF யூஸ் பண்ணுறேன். RBF யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். சி வந்து நான் 10 வச்சுக்கிறேன். RBFல காமா வேல்யூ வந்து கொடுக்கணும் இல்லையா? காமா வேல்யூ வந்து 0.01ன்னு வச்சுப்போம். காமா வேல்யூ வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா லைக் 0.1லேருந்து 0.001 வரைக்கும் வரும். அந்த வரைக்கும் செலக்ட் பண்ணலாம் நம்ம. RBFல 90 வருது. இப்போ சப்போஸ் காமா வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு 47 கம்மியாகிடுச்சு பாருங்கள். அதாவது
காமா வேல்யூ வந்து அதிகமாக வச்சாதான் வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த ஸ்லைட்ஸில் பார்த்துருக்கோம் பாருங்க. ஹை காமா only nearby points are considered, low gamma means far away points are considered. இப்போ நம்ம லோ காமா வச்சுருக்கோம், ஃபார் அவே பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடராக இருக்கிறதுனால நமக்கு வந்து 0.747 வருது. ஸோ இப்போ நான் கம்மியாக்கணும்னா ஒன்லி நியர்பை பாயிண்ட்ஸ் கன்சிடராக இருக்கும். நியர்பை பாயிண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இது கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு அந்த வேல்யூ கொடுக்கும். அது 0.90 இருந்துச்சு. 0.1 கொடுத்தோன்னா இன்னும் நியர்பை பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர் ஆகுதுனால 0.95 வருது. ஓகேவா? ஸோ இது ஆர்பிஎஃப்ல. பாலினாமியல்னா பாலியில் வந்து நம்ம டிகிரி கொடுப்போம். ஆக்சுவலாக டிகிரி வந்து நான் இப்போ 2 கொடுக்குறேன். ஸோ இந்த இந்த எஸ்பியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா இப்போ ரொம்ப அதிகமான டேட்டா செட் நீங்கள் கொடுக்கும்போது ட்ரைனிங் வந்து ஸ்லோவாக இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ டிகிரி அதிகமாக்கி பார்த்தோம். ஐ திங்க் காமாவில் தான் பிரச்சனை. அதே தான் வருது. இல்லை பாலினாமியல் இது ஒர்க் ஆகலை. இந்த டேட்டா செட்டுக்கு பாலினாமியல் செட் ஆகாது. ஒன்று ஆர்பிஎஃப் இல்லை லீனியர். ஸோ லீனியர்லேயே நம்மளுக்கு வந்து அதிகமாகவே வந்துச்சு. ஐ திங்க் லீனியரில் எவ்வளோ வச்சோம்? சி வந்து ஐ திங்க் 3ன்னு நினைக்கிறேன். 3 2 2. ஸோ 95 0.95. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஓகே இந்த டேட்டா செட்டுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரு தடவையும் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது, கிரிட் சர்ச் சிவின்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராமீட்டர் டியூனிங் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஒரு தடவையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த பேராமீட்டர் சி ஈக்குவல் டு 2ன்னு வைக்கிறோம், 1ன்னு வைக்கிறோம், 100ன்னு வைக்கிறோம். ஒரு தடவை ரன் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது நம்மளுக்கு. ஏன் அது ஒரே டைமில் இந்த மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட மல்டிபிள் பேராமீட்டர் டியூனிங் பண்ணணும். ஸோ ஒன்று இருந்தால் ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 3 இருக்குன்னா நீங்கள் வந்து எப்படி பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கிரிட் சர்ச் சிவின்னு ஒரு இது இருக்குது, அல்காரிதம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோம்னா, நம்ம கொடுக்குற அந்த பேராமீட்டர்ஸை காம்பினேஷன்ஸாக வந்து ஒரு மாடலையும் ட்ரெயின் பண்ணோம். அந்த மாடலில் எந்த பேராமீட்டர் வந்து எந்த பேராமீட்டரோட காம்பினேஷன் வந்து ஹை அக்யூரசி கொடுக்குதோ அந்த பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ண முடியும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதுவே செலக்ட் பண்ணி கொடுக்கும், இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணுங்கள், இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து அந்த அல்காரிதம் இருக்கு இல்லையா, கிரிட் சர்ச் சிவி எங்கே இருக்குன்னா மாடல் செலெக்ஷனில் இருக்கும். ஏன்னா நம்ம மாடலை தான் செலக்ட் பண்ண போகிறோம், அந்த பேராமீட்டர் டியூன் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். அது வந்து கிரிட் சர்ச் சிவி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும், கிரிட் சர்ச் சிவி. இதில் வந்து நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும்னா, ஒன்று எந்த மாடல்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ எஸ்விசின்னு கொடுக்குறேன். எஸ்விசி கர்னல் வந்து இப்போ ஆர்பிஎஃப் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்பிஎஃப்ல வந்து நம்ம காமாவும் சியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா. இதே லீனர்னா வெறும் சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஓகே. கர்னல் ஈக்குவல் டு ஆர்பிஎஃப்னு நான் வச்சுட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன வேறு என்ன இருக்குன்னா, எஸ்டிமேட்டர், அதுதான் நம்மளுடைய அந்த கிளாஸு. அதாவது எந்த கிளாசிஃபையர் யூஸ் பண்ண போகிறோமோ, கிளாசிஃபையர் ஒரு ஏதோ ஒரு அல்காரிதம், அதோட ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னது பேராம்கிரிட். பேராம்கிரிட் என்னன்னா டிக்டார் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். இது என்ன அர்த்தம்னா, பேராமீட்டரு அது கொடுக்க போகிற வேல்யூஸு. சப்போஸ் நம்மளுடைய இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, சி பேராமீட்டர் இருக்குன்னு வைங்க. ஸோ சி பேராமீட்டர் கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இனிஷியலாக நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 கொடுக்குறேன்னு வைங்க. இல்லை 1 2 3 10 100 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேராமீட்டர்ஸாக இருக்கும், சிக்கு பேராமீட்டர்.
சி பேராமீட்டர்ஸ்க்கு மேபி இந்த வேல்யூஸ்லேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி காமாவுக்கு நம்ம ஒரு சில வேல்யூஸ் கொடுப்போம். அந்த வேல்யூஸ்லேருந்து அது பெஸ்ட்டாக எது இருக்கோ அது சூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.1, 0.01, சாரி 0.001, 0.001, 5 வேல்யூ, 5 4 தான் கொடுத்துருக்கேண்ணா. ஓகே, இப்போ வந்து சாரி அந்த பேராமீட்டர் கொடுங்க இல்லையா, பேராம் கிரிட், பேராம் அண்டர்ஸ்கோர் கிரிட், இதில் வந்து நம்ம அந்த டிக்ஷனரியை பாஸ் பண்ணணும். பேராம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு இதில் சில இதெல்லாம் இருக்குது. வெர்பஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்கன்னா சம் டீட்டெயிலாம் நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்கோரிங் வந்து அக்யூரேசின்னு கொடுத்துக்கலாம். அதோட அக்யூரேசி ஒரு தடவையும் அந்த மாடல் ட்ரெயின் ஆகும்போது அக்யூரேசி என்ன அப்படின்னு நமக்கு கொடுக்கும். அக்யூரசி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிட் பண்ணணும். சிவி டாட் எதில் ஃபிட் பண்ணணும், நம்ம டேட்டா செட்டில் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து மாடல் ட்ரெயின் ஆகிறது தெரியும். ஸோ காம்பினேஷன்ஸாக அது சிலேருந்து ஒன்று எடுக்கும், காமாலேருந்து ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு முறையும் ட்ரெயின் பண்ணோம். ட்ரெயின் பண்ணுறதுல எந்த அக்யூரேசி வருதோ அக்யூரேசி அதெல்லாம் காட்டும் நமக்கு. ஸ்கோர் பாருங்கள் 0.51, சில நேரத்தில் 0.81. இந்த காம்பினேஷன்ஸ் சி ஈக்குவல் டு இது, காமா ஈக்குவல் டு இது அப்படின்னு இந்த மாதிரி ட்ரெயின் ஆகும் அது. ஓகேவா? ஓகே, டன், முடிஞ்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளே பார்க்க முடியும். அதாவது இந்த அக்யூரேசிஸ் பாருங்கள், ஸ்கோர்ஸு பாருங்கள், சில இடத்துல அதிகமாக 95, 0.9510 வந்திருக்கு. அதாவது சி ஈக்குவல் டு 100, காமா ஈக்குவல் டு 0.01 போட்டிங்கன்னா நமக்கு ஸ்கோர் வந்து 0.905 வரும் அப்படின்னு பாருங்கள். 94 வந்திருக்கு. இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 98 வந்திருக்கு பாருங்கள் ஒரு இதில். சி 100, காமா 0.1 கொடுத்தோன்னா ஸ்கோர் வந்து 0.985 வந்திருக்கு. ஸோ இதை வச்சு கூட நம்ம எந்த பேராமீட்டருக்கு, அதாவது எந்த காம்பினேஷன் ஆஃப் பேராமீட்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலாம். .98 எவ்வளோ அது? சி 100 ஆர்பிஎஃப் கர்னல் யூஸ் பண்ணால் ஆர்பிஎஃப்ல சி 100ம் காமா எவ்வளோ 0.1 0.1 போட்டால் நம்மளுக்கு அவ்வளோ அக்யூரேசி வருது போல். நியர்லி 98 வரைக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த கிரிட் சர்ச் வச்சு இந்த அல்காரிதம்க்கு மட்டும் இல்லை, ஸோ வேறு எதில் நீங்கள் பேராமீட்டர் டியூனிங் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டைரக்டா இங்க லீனியர் மாடல் யூஸ் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட். இப்போ கர்னல் ஆர்பிஎஃப் யூஸ் பண்றோம். டைரக்டா ஃபர்ஸ்ட் லீனியர் போட்டிருந்தோம்ல. இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம், ஒரு மாடல் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிளாட் பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டா எப்படி பிளாட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு கூட நம்ம போலாம் அப்படின்னு. பண்ணலாம். நான் அது பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் போட்டு காட்டுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சப்போஸ் பேர் பிளாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேர் பிளாட் போட்டிங்கன்னா அந்த டேட்டா செட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேர் பிளாட் ஆஃப் டேட்டா, கரெக்டாக? ஓகே, ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பேர் பிளாட் ஆஃப் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட் வந்து கிரியேட் ஆகும். ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சருக்கும்
ஒரு ஃபீச்சரோட என்ன ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த பிளாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லீனியராக இருக்கா இல்லை கர்வாக இருக்கா நான் லீனியராக இருக்கா அதுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவர் அதான் சொல்ல வராரு. கொஞ்சம் லேட் ஆகும் அந்த இது பேர் பிளாட் கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மீன் டைம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ அது கிரியேட் ஆகட்டும். ரன் ஆகிட்டு இருக்கு இன்னும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வேற டவுட்ஸ் இல்லை இர்ஃபான். இந்த நேவி பேஸ் இன்னும் அப்லோட் ஆகல. ஓகே ஓகே. அது ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னைக்கு பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. சேலஞ்சஸ் இந்த சென்ஸ் நம்ம ஜஸ்ட் உங்களோட இந்த கிளாஸை பார்த்து அதை அப்படியே நோட் பண்ணி வச்சிருக்கிறது தானே, அதுல ஒரு சில கோட் தப்பு இருக்கு. ஓகே ஓகே சரி, நான் காட்டுறேன் வேணா இன்னொரு தடவை. ஒன்றும் இல்லை, முதல்ல இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மாடல் ட்ரைனிங்லாம் ஒரு இதுவும் இல்லை, ஈஸி தான். ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் தான் வந்து இது கிளீனிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து நம்ம இது ஒர்க் பண்ணுறது வந்து நியூமரிக்கல் டேட்டாவில் ஒர்க் பண்ணல. இந்த இந்த இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு மெசேஜஸ் தான் எல்லாமே. ஸோ மெசேஜஸ்ங்கிற போது நம்ம இந்த மாதிரி கிளீனிங் பண்ணி தான் ஆகணும். ஓகே இர்ஃபான், தேங்க்யூ. ஓகே, என்ன இது ரொம்ப லேட் ஆகுது போல். 20 ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால். இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வெறும் ஒரு 2 ஃபீச்சர் 3 ஃபீச்சர் அந்த மாதிரி போட்டு கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த SD Q25 இருக்கு இல்லையா, இந்த 2க்கு மட்டும் பிளாட் போட்டு ஸோ எப்படி வந்து அந்த இது கூட பார்க்கலாம். திங்க் நான் ஸ்டாப் பண்ணி அது பண்ணுறேன், இது ரொம்ப லேட் ஆகுது. நம்ம அது பண்ணலாம். அதாவது என்னென்னா வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 ஃபீச்சருக்கு வந்து நான் பிளாட் போடுவேன். இது வந்து 20 ஃபீச்சர் இருக்கிறதுனால பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. இது ஆக்சுவலாக பேர் பிளாட்னு போடுறதுக்கு லேட் ஆகுது. நம்ம வந்து 2 ஃபீச்சருக்கு மட்டும் பார்க்கலாம். 1,2,1. ஸோ ஹீட் மேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாட் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆமாம், புரியல என்னது? ஹீட் மேப்ல நம்ம ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணி அதான் ஏன்னா அதுதானே நம்ம யூஸ் பண்ணோம். அந்த ஃபீச்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கூட பண்ணலாம் ஆக்சுவலாக. அந்த ஃபீச்சர்ஸ் தானே நம்ம அந்த ட்ரைனிங்ல யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி ரிலேஷனில் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் இல்லையா. ஸ்கேட்டர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் காலன் 0, y கலர் ரெட்டு. ஓகே, அதுக்கப்புறம் plt.x லேபிள். எக்ஸ் லேபிள் வந்து இது வந்து எஸ்டிக்கு போடுறேன். SD y லேபிள் வந்து சேம் லேபிள். ஜெண்டர். ஓகே ஓகே, ஐ திங்க் நம்ம இது போடக்கூடாது, ஒய்க்கு போட வேண்டாம். ஒய் கிடையாது, எக்ஸ் ஃபீச்சருக்கு தான் போடணும். Q25. என்ன இது ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டெக் ஆயிடுச்சு போல. ஓகே, ஐ திங்க்
இது பாருங்க. ஸோ இது லீனியராக தான் இருக்குது ஆக்சுவலாக, அதனால தான் அவனுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸ் அதாவது கலர் வந்து வேறு வேறு கலரு, ஒன்றுக்கு வந்து மேலுக்கு இன்னொன்று ஃபீமேலுக்கு, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த ரிலேஷனே பார்த்தீங்கன்னா லீனியராக தான் வருது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம லீனியரில் தான் நமக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஸோ அதுதான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம ப்ளாட் போட்டு கூட பார்க்கலாம். ப்ளாட் போட்டு அந்த மாதிரி அந்த டேட்டா செட் வந்து எந்த மாதிரியான ரிலேஷனில் இருக்குது பார்த்துட்டு அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லீனியராக இருக்கா இல்லை லீனியராக இருக்குது. இது வந்து லீனியராக தான் இருக்குது, இப்போ நெகட்டிவ் லீனியரில் இருக்குது. ஸோ லீனியராக இருக்கிறதுனால நம்ம லீனியர் கர்னல் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஎஃப்ல வந்து 9.7 வருதுன்னா லீனியரில் வந்து நம்மளுக்கு அதை விட அதிகமாக வந்துச்சு, 9.8ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதான் அவர் சொன்னார். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ திங்க் நோ டவுட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம எண்டிங் கொடுத்துடலாம். ஸோ அதுதான் இந்த இப்போ நீங்கள் சப்போர்ட்டர் மிஷின் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த சப்போர்ட்டர் மிஷின்லேயே வந்து நீங்கள் அந்த மாடல்ஸ் நல்லா வந்து டியூன் பண்ண முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கர்னல் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன் பேராமீட்டர்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டியூன் பண்ணி அந்த டேட்டா செட்டுக்கு நல்ல அக்யூரசி வர மாதிரி பண்ணிக்கலாம். பட் என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும்னா ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் பார்த்துக்கணும். சில நேரம் ஓவர் ஃபிட்டிங் ஆகும், சில நேரம் ரொம்ப அண்டர் ஃபிட்டிங் ஆகும். ஸோ நம்ம பாலினாமியல் யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஸோ பாலினாமியல் யூஸ் பண்ணப்போ நமக்கு ஏதோ இருந்தது 0.440 ஏதோ வந்தது, அவ்வளோதான். ஸோ அப்போ என்னத்தோ அது அண்டர் ஃபிட்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதிகமாக்கணும், ஸோ வேறு கர்னல் ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ நம்ம எண்டிங் கொடுத்துடலாம். ஸோ we are bigdatahands-on.com. எங்களுடைய வெப்சைட் பார்க்கணுன்னா bigdatahands-on.com போங்க. அங்கே எங்களுடைய அபவுட் அஸ், எங்களுடைய வீடியோஸ் நீங்கள் டேரெக்டாக எங்களுடைய வெப்சைட்லேருந்து கூட பார்த்துக்கலாம். எங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். எங்களோட நம்பர் 9789888424, அதுக்கப்புறம் 9566182384. எங்களுடைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மீட்டப் வீடியோஸில் போங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம். ஐ திங்க் அப்லோட் பண்ணிட்டார் பாருங்க, நெய் பை எஸ்டிஆர்எம். ஸோ கேட்டிங்களா, இப்போ அப்லோட் பண்ணிட்டார் அவர். ஸோ இதை பாருங்கள், நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நாளைக்கு கேளுங்க. ஓகே, ஸோ யூடியூப் சேனல் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் bigdatahands-on.com. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நன்றி நண்பர்களே, நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.